எல்லோருக்கும் வணக்கம். கொரோனாவுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட லாஸ்ட் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நிஃப்டி வந்து ஒரு மந்த்தில் 8% இறங்கி இருக்கிறது. இந்த மந்த்தை தான் இந்த மாதிரி சிக்னிஃபிகண்ட்டான ஃபால் வந்து எதனால் நடக்குது? ஒரு மேஜர் ஃபாலோடைய ஸ்டார்டிங்கா, மார்க்கெட் வந்து டவுன் சைட் போக போதா, அதனுடைய அறிகுறியா, மற்ற செக்டார் வந்து எப்படி இருக்குது, இதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது, ஸோ ரியல் பிரேக் அவுட் ஆயிருக்கா, எந்தெந்த செக்டார் அதனுடைய ட்ரெண்ட் அதனுடைய போக்கு எப்படி இருக்குது, ஸோ இதை பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் ஒரு முக்கியமான ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இந்தியாவுடைய எக்கனாமிக் ஃபோர்காஸ்ட் 2025-26 முறையே 7%, 6.2%. ஸோ இந்த விதமாக ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும். அதில் அவங்க கணிச்சிருக்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ இன்கேஸ் இதை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்னா, மார்க்கெட் வந்து இன்கேஸ் ஒரு கேப் அப் ஆச்சு, அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் 24,300, 24,500, இந்த ரெண்டு ரீஜனுமே ரெசிஸ்டன்ஸ் ரீஜனாக இருக்கும். அதே நேரம் இன்கேஸ் இந்த லோ உடைக்கும் போது, லாஸ்ட் வீக்குடைய லோ வந்து எவ்வளவு, 24,073, இந்த லோ உடைக்கும் போது இந்த செல்லிங் இன்னுமே செல்லிங் ப்ரெஷர் வந்து அதிகரிக்கும். 23,900 அண்ட் 23,800 வரைக்குமே இந்த வாரம் வந்து ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு இன்கேஸ் கேப் அப் ஆச்சுன்னா கூட டுவோர்ட்ஸ் அப் டு 24,500 வரைக்குமே மார்க்கெட் அண்டர் தி செல்லிங் ப்ரெஷர். ஒரு ரீடெஸ்டாக தான் இருக்கும். இந்த பிரேக் அவுட் உண்டான ஒரு ரீடெஸ்டாக தான் இருக்கும். பிகாஸ் வீக்லிலையும் பிரேக் அவுட் ஆயிருக்கு, டே வைஸாகவும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. நிஃப்டியை பார்க்கும்போது எப்போதுமே நிஃப்டியை மட்டும் பார்க்கக்கூடாது. நிஃப்டி அலாங் வித் பேங்க் நிஃப்டி, பேங்க் நிஃப்டிங்கிறது ரொம்பவே முக்கியம். சரி, இப்போ இதில் வந்து பாருங்க, பேங்க் நிஃப்டி வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான டவுன் ட்ரெண்டுக்கு மாறலை. இதில் வந்து பாருங்க, மார்க்கெட்டு கண்டினியூஸான ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கா. ஒவ்வொரு முறையும் இந்த ரெசிஸ்டன்ஸ் டு ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, சப்போர்ட் டு சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எந்த இடத்துலையுமே பிரேக் அவுட் ஆகலை. இன்கேஸ் இது பிரேக் அவுட்டே ஆனால் கூட பெஸ்ட் சப்போர்ட் என்ன, 48,800 ஆர் 49,000ங்கிறது நமக்கு வந்து பெஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆச்சுன்னா ஸ்விங் ட்ரேடர்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். எஸ்பெஷலி பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் வந்து பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். செக்டார் வைஸ்னு பார்க்கும்போது மேஜராக மார்க்கெட் வந்து ஃபால் ஆனது பப்ளிக் செக்டார் பேங்காக இருந்தாலும், மார்க்கெட் வந்து பப்ளிக் செக்டார் பேங்க் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் உடைய லோவில் இருக்குது. இந்த மாதிரி புல் ரன்ல இருக்கக்கூடிய மார்க்கெட்டு சப்போர்ட் லைனை டச் பண்ணிட்டோ, இன்கேஸ் இந்த இடத்துல ஒரு ஸ்மால் பிரேக் அவுட் வந்தால் கூட எப்போ வேணாலும் ஷார்ப்பாக அப்சைட் ரைஸ் ஆகலாம். இந்த இதில் பாருங்கள், இந்த ட்ரெண்டை டச் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் வந்து அப்சைட் ரைஸ் ஆகுதா. ஸோ இப்போ ரைட்னோ ஒரு கன்சால்டேஷனுக்கு அப்புறம் இந்த சப்போர்ட் லைனை டச் பண்ணியிருக்கு PSU பேங்க்ஸ். அதே நேரம் நமக்கு பேங்கிங் செக்டாரில் பேங்க் நிஃப்டியும் ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் டவுன்வர்டு மொமெண்டமுக்கு வரல. ஸ்டில் நோ வீக்லியில் சப்போர்ட் லைனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து கன்சிடர் பண்ணுங்க. இப்போ ரீசெண்டாக வந்த சில பேங்க்ஸ், அதாவது இண்டஸ்இண்ட் பேங்க்ஸ் உடைய குவாலிட்டி, அசட் குவாலிட்டி வந்து, அதாவது பேங்க் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், அவங்களுடைய சொத்து வந்து என்ன, அவங்களுடைய சொத்து அந்த பணம் தான். அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குறையும் போது அந்த கம்பெனியினுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி குறையும். அதே மாதிரி பேங்கிங் செக்டாரில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது NPA, நான் பர்ஃபார்மிங் அசட். ஸோ நான் பர்ஃபார்மிங் அசட்னா கடன் கொடுத்து வரல அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே வரல அப்படின்னா அது வந்து நான் பர்ஃபார்மிங் அசட்டாக மாறிடும். NPA வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, அதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் கொரோனாவிலேருந்து ரைஸ் ஆன இந்த சைட்வேஸ் அப் ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 800 600 வரைக்குமே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பெஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் 800, செகண்ட் சப்போர்ட் 600 இருக்கும். ஓவரால் ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸ்டாக் வைஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது அகைன் அண்ட் அகைன் மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஸோ நியூ ஸ்டாக் நான் எதுவும் சொல்லலை. பட் பாட்டம் அவுட் ஆகிருக்கிற ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை தான் சொல்லிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே இது தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் கரெக்டாக சப்போர்ட்டில் நிற்கிது பாருங்கள். 2630 2600,
இந்த ஜோன் வந்து சப்போர்ட்டிவ் ரீஜன் தான். எனி டைம் இட் வில் கோ அப். அப்சைடு வந்து 3000ங்கிறது இமீடியட் ரெசிஸ்டன்ஸ், 2800ங்கிறது இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதே போல் தான் பேங்க் ஆஃப் பரோடா இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 2 to 3 டைம்ஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து ரொம்ப சேஃபான ட்ரேடர் அப்படின்னா, எனக்கு ரிஸ்கே எடுக்க வேண்டாம், சேஃபான ட்ரேடர்னா வீக்லியில் லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் மேலே இந்த லைன் வந்துருக்கு பாருங்க. இதில் அப்சைடு பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு டே கேண்டில் 254க்கு மேலே ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் வந்து கிரியேட் ஆகும் அப் டு 300 வரைக்கும். ஸோ இதை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் வீக் நம்ம வந்து கோல்டு வந்து சொல்லியிருந்தோம் பொசிஷனலாக. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸ் வந்து November 6th நெக்ஸ்ட் பேட்ச் வந்து இருக்கும். 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து November 10th இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோலர் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கோல்டு வந்து 79,000 வரைக்கும் ரைஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். 78,919 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக கோல்டு பை பண்ணுறவங்க பை பண்ணலாம். அப் டு 79,000 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். என்னோட லாஸ்ட் வீக் வீக்லி அனாலிசிஸ் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து பொசிஷனல் ட்ரேடர்ஸ் இங்கே கட் ஆஃப் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து ரைஸ் ஆனால் கூட இந்த இடத்துல கட் ஆஃப் பண்ணுங்க. ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும்போது அகெயின் பை பண்ணுங்க. இந்த ஃபால் வரும்போது யாருமே வந்து பை ஆகும் திரும்பவும் மேலே போகுங்கிற தைரியமாக சொல்ல மாட்டாங்க. நம்ம சேனலில் இந்த ஃபாலில் இந்த பாயிண்டில் சொல்லியிருந்தோம், மார்க்கெட் அப்சைடில் ரைஸ் ஆகும், அகெயின் 78,000 வரைக்கும் ரைஸ் ஆகும்னு இங்கே ஃபால் ஆகிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ரைஸ் ஆகிருக்கு. இப்போ லாஸ்ட் வீக் கூட 79,000 சொல்லியிருந்தோம். இப்போது மார்க்கெட் அகெயின் கீழே ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஓவரால் ட்ரெண்டில் அகெயின் ஒரு சப்போர்ட் ரீஜனில் வரும்போது நம்ம பை சைடு இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரீஜன் வந்து அகெயின் 72,300 72,000ங்கிறது ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லைனை செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 3 டைம் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கா. அப்போ இதே ரெசிஸ்டன்ஸ் வந்து 74,000ங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாகவும், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து 72,000ங்கிறது வந்து செகண்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலாம் பேசிக்கான ஒரு மெத்தட்ஸ் தான். இன்னுமே லைவ் மார்க்கெட்டில் எக்ஸாக்ட் என்ட்ரி எக்ஸிட் வந்து வேவ் அனாலிசிஸில் வந்து பார்க்க முடியும். ஸோ க்ரூடை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆகுது பாருங்கள். லாஸ்ட் வீக் நான் என்ன சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து இது ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் மாதிரி சேஞ்ச் ஆக போகுது, இந்த வேலை தான் நடக்கும். அதே போல் தான் மார்க்கெட் நடக்குதா, கீழே ஃபால் ஆகி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டாக தான் நடக்குது. அதே நேரம் க்ரூட் ஆயில் நீங்கள் ஹவர்லியில் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக ட்ரேட் ஆகுதா. ஸோ ஓவரால் பொசிஷனலாக அப்சைடு அப் ட்ரெண்டு. இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆனால் கூட 5,920ங்கிறது வந்து சப்போர்ட் லைனாக இருக்கும். இந்த ரைஸ் வந்து டுவர்ட்ஸ் 6,200 வரைக்குமே அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். ஓகே, ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு வீக்லியில் பை ஆன் டிப்ஸில் இருக்குது பெஸ்ட்டு. இந்த வாரம் பர்டிகுலராக நியூ ஸ்டாக்ஸ் எதுவும் போஸ்ட் பண்ணலை. நிஃப்டி பேங்க் நிஃப்டி பொசிஷனல் வைஸாக ஓவரால் ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டு தான். ஒரு கரெக்ஷன் வந்து நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்னும் ஃபர்தராக ஏற்படலாம். பேங்க் நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி செல்லிங் ப்ரெஷர் கிடையாது. ஒரு லாங் டேர்மில் அப் ட்ரெண்டு தான். மேக்ஸிமம் சப்போர்ட் 49,000 இருக்கும். ஃபைன், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.